திருச்சிற்றம்பலம், திருவல்லிக்கேணி, ஜேகே. இன்றைக்கி வந்து சினிமா வேறு, அரசியல் வேறுன்னு ஒன்றுமே கிடையாதுங்க. எல்லாமே ஒன்றுபட்டு தாங்க இருக்குது. எல்லா தலைவர்களும், எல்லா பெரியவங்களும் சினிமாவை பயன்படுத்தி தாங்க எல்லாத்துலேயும் முன்னேறி வந்திருக்காங்க. அதுதான் மக்களை போய் சென்று சேர்ந்துருக்குது. அதனால் அவங்களுக்கு தெரியும் எதன் வாயிலாக எங்கே போனால் மக்களுக்கு சேரும்ன்ட்டு எல்லாருமே அதை தான் பண்ணியிருக்காங்க. அதே தான் தளபதியும் பண்ணுறாங்க. அதில் எந்த தப்பும் இல்லை, எந்த குற்றமும் கிடையாது. ஏங்க எல்லாரும் தெளிவாக தாங்க இருக்கிறோம். யாரும் வந்து ஜெயித்தாலும் தோற்றாலும் அவங்க வேலை செஞ்சால் தான் எல்லாமே நடக்கும். அதனால் பிடிச்சவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறமே தவிர பிடிக்காதவங்களுக்காக வந்து விதண்டாவாதம் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்கணுன்ற அவசியமும் கிடையாது. பிடிச்சவங்க ஏற்றுக்கிட்டோம், பிடிக்காதவங்க போட்டோம். யார் ஆட்சியில் வந்தாலும் சரி, அதிகாரத்தில் வந்தாலும் சரி, எங்களுக்கு கவலையும் கிடையாது. ஏன்னா அவன் உழைப்பை நம்பி தான் இருக்கணுமே தவிர யாரும் நம்பியும் கிடையாது. நீங்கள் பண்ண வேண்டியது என்ன, யார் ஆட்சியில் அதிகாரத்தில் வந்தாலும் மக்களுக்கு அடிப்படையை பண்ணி கொடுங்க. நீங்கள் கொடுத்துக்கிறீங்க பாருங்கள். இது வரைக்கும் எங்கள் தளபதி அண்ணனும் சரி, எல்லாருமே சரி, 1000 அறிக்கைகள்லாம் கொடுத்துருக்கீங்க பாருங்கள். இதில் டிவிக்கு தொண்டு நாங்கள் என்ன நினைக்கிறோம் தெரியுங்களா? நீங்கள் மற்றவங்க எது செய்கிறீங்களோ செய்யலையோ, எங்கள் அண்ணன் ஜெயித்தாலும் தோற்றாலும் எங்களுக்கு சந்தோஷம்தான். புரியுதுங்களா? அவருக்கு இருக்குது. அவர் ஜெயிச்சு வந்த முதலமைச்சர் ஆனாலுமே எங்களுடைய மனப்பான்மை என்ன தெரியுமா? எங்களுக்கு அடிப்படையை செஞ்சு கொடுத்து எங்களை பாதுகாப்பாக வச்சுருந்தா போதும். அவர் சொன்ன அறிக்கையெல்லாம் செய்யலைன்னு நாங்கள் எதிர்பார்க்கவும் போகிறது கிடையாது. இலவசங்களை நம்பியும் எல்லாருமும் கிடையாது. இலவசம் நம்பி எல்லாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. எந்த மக்களுக்கு அது தேவைப்படுதோ அவங்களுக்கு போய் சேரட்டும். எல்லாரும் முந்தி அடித்து வாய்ப்புகளையும் அவங்கள உரிமைகளும் பறிக்காமல் இருந்தால் போதும். யாருக்கு எது கிடைக்கணுன்றத ஆண்டவன் முடிவு பண்ணியிருப்பான். அதனால் என் சிவம் பெரும் பொருள் என்ன நினைக்கிறாரோ அது நடக்கட்டும், நடக்காமல் போட்டோம். நீங்கள் எதுவும் கதறாதீங்க. பெரியவங்க ரொம்ப தப்பாலாம் நிறைய விஷயங்கள்லாம் வந்து மக்கள் மனசில் திணிக்க, மீடியா மூலயமா திணிக்க பார்க்குறீங்க. அதை செய்யாதீங்க. குழந்தைங்கள் பாதுகாப்பு என்னன்றது எங்களுக்கு தெரியும். பெற்று எடுத்து வளர்த்த எங்களுக்கு அந்த குழந்தைய எப்படி பாதுகாப்பாக வளர்க்கணும், மனநிலை பாதிக்காமல் இருக்கணுன்ற எல்லா விஷயமும் தெரியும். என்னங்க ஃபோனில் மூழ்கி போயிருக்குது குழந்தைங்க, அதுலேருந்து மீண்டு வரத்தே பெரிய இதுவாக இருக்குது. இதெல்லாம் என்னங்க பெரிய விஷயம்? இதெல்லாம் குழந்தைங்களுக்கு என்னன்னு கூட தெரியாதுங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபோனில் அவ்வளோ கேம் இருக்குது, அதெல்லாம் தடை பண்ணுன்னு சொன்னோம். அதெல்லாம் யாரும் பண்ணல. ஃப்ரீ ஃபயர், பப்ஜின்ட்டு நிறைய விஷயங்களில் பசங்க மூழ்கி கிடக்குறாங்க. அதை பண்ணலை. 10வது வரைக்கும் ஸ்கூல் வரைக்கும் எடுத்துன்னு போயிட்டு கஞ்சா பழகம் போயிருக்குது. அதை யாரும் கட்டுப்படுத்துன்னு எந்த மூத்த தலைவர்களும் சொல்லலை. பாலியல் வன்கொடுமை நடக்குது குழந்தைங்களுக்கு எதிராக, அதுக்குண்டான விஷயங்கள் யாரும் பண்ணல.